எனக்கு அந்த அந்த கேம் தான் எனக்கு வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அப்பவும் நான் அது என்ன சொல்றது, ஆனா பட் அதுக்கு மேல நான் அதுல இன்டராக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த கேம் நான் ஸ்பாயில் பண்ற மாதிரி ஒரு ஜோன் இருக்கும். அது வந்து எனக்கு உண்மையாவே அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ஹாப்பியா விளையாடினேன். சும்மா சூப்பரான ஒரு விஷயம் இல்ல. ஒரு சர்வைவல் கேம், இவ்வளவு பேர் இருக்காங்க, வெளில இருக்கவங்க வந்து ஒன்னு டிசைட் பண்றான் இருக்கணுமா வேணாமான்ற ஒரு ஜோன் இருக்கும்போது யூ ஆர் எக்ஸிபிட்டிங் அங்க நீ எல்லாத்தையுமே காட்டி ஆகணும். நீங்க வந்து நான் வந்து என்னோட ஒரு ஆர்டிஸ்டிக் பரிமாணத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து நான் லவ் பண்ண எப்படி இருக்கேன்னு காமிக்கணும், நான் சண்டை போட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கணும், நான் கோவப்பட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கணும். ஸோ நான் இதை காமிக்கணும்னு நினைச்சு நாங்க ஆட முடியாது. அது எப்படி ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல மத்தவங்க எல்லாம். பட் நான் வந்து ஓகே இங்க வந்து இது டாஸ்க் வைப்பாங்க, டாஸ்க் வச்சா நம்ம இது பண்ணணும், இது இங்க ஒருத்தவங்க ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கன்சிஸ்டன்சி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க பவுண்டரிஸ் ஓரளவுக்கு மேல நம்ம தாண்டக்கூடாது. நம்ம பவுண்டரிஸ் ஒரு ஒரு எவ்வளவு நான் எனக்கு பவுண்டரிஸ் நான் எனக்கு வச்சுக்கல. நான் உள்ள எவ்வளோ என்கிட்ட யார் எப்படி பேசுறாங்களோ அதே அளவு தான் நான் உங்ககிட்ட பேசினேன். ஸ்பேஸ் கொடுக்காம நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். ஸோ அந்த ஜோன்ல தான் அது டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. எனக்கு அதை விட்டு வெளில வந்தோடனே எனக்கு அந்த தோத்துட்டோம் அப்படின்ற ஃபீல்லாம் எனக்கு வரல. எனக்கு வந்து என்ன நடக்குது, ஓகே வாட்ஸ் ஹேப்பனிங், நான் தப்பு பண்ணியிருக்கேனா, நான் என்ன பண்ணியிருக்கேன், எதனால இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதனால எனக்கு கெட்டது எதுவும் நடக்கல. இல்ல யோசிச்சு பார்த்தா இப்ப நான் ஒருவேளை இதனால பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டினவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களான்றது தெரியல. பட் எனக்கு நான் ஏதோ அந்த கேமரா ஃபுட்டேஜ்லயாவது நான் தெரியறேன்ல, நல்லவன்ற மாதிரி ஏதோ ஒரு ஆங்கிள் தெரியறேன்ல. ஸோ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயமே வரவே இல்லை. நான் வந்து எனக்கு அந்த பயமும் வரவே இல்லை. ஏன்னா நான் தப்பும் பண்ணவே இல்லை. நான் தப்பு பண்ணாத போது நான் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல நான் போவே மாட்டேன்ல, நான் டிப்ரெஷனுக்கே போக மாட்டேன்ல. எனக்கு என்னன்னா ஓகே இப்ப நம்ம அடுத்த காசுக்கு என்ன பண்ணணும், இதை நம்பி காசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜோன்ல நம்ம போயிருக்கோம். இப்ப அது இங்க இல்லைன்ற போது நம்ம அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன, இந்த இதுல இருந்து வந்த புகழ காசாக்க முடியுமா அப்படின்ற மாதிரிதான் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். சோ அத எப்படி இப்ப என்னோட அது எப்படி சொல்றது, என்னோட ஃபுல்லாவே என்னோட கிரியேட்டிவ் தாட்ல தான் அது போயிடுச்சு. இப்போ இது ஓகே, இப்போ நம்ம யாருன்னு ஒரு 3 படம் இது முன்னாடி பண்ணியிருக்கோம், அது ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தி இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பண்ணியிருக்கோம், அது இங்க நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இங்க இருந்து நம்ம எங்க போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை வந்துட்டு டிப்ரெஷனா பார்க்கவே இல்லை, நான் அதை ஒரு ஸ்டெப் மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா நான் இவ்வளோ நீங்க வந்துட்டு இப்ப பேசுறீங்கல்ல, இவ்வளவு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா நான் ஏதோ சரியா பண்ணிருக்கேன் அப்படின்றதுன்னு அர்த்தம். நீங்க வந்து என்ன வந்துட்டு பெரிய ஒரு கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த மாதிரி என்ன பண்ண, எப்படி நீ வெளில வந்தேன்னு சொன்னா அப்ப எனக்கு நீங்க சொல்லும் போதுதான் இது பெரிய ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு, இதை நான் ரொம்ப அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியுது. என்ன வந்து பாக்குறவங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஏன் நான் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி நான் சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு, நான் ரெட் கார்டுனால இத எப்படி கேட்கல. ரெட் கார்டே நடக்கலனாலும் ஜெனரலா வந்து ஒரு மீடியால டிப்ரெஷன்ன்றது என்ன இருக்கு அதுல எனக்கு மேபி லைக் எனக்கு அது என்ன டேர்ம்னு சொல்ல தெரியல. அது கண்டிப்பா ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, இவ்ளோ பேர் நம்ம முன்னாடி பேசுவாங்க நம்மள பத்தி, ஆனா நம்மளால எதுவும் இது பண்ண முடியாது. சின்ன வயசுல இருந்து மீடியா ஃபேஸ் பண்றது இல்ல. நான் சொல்றேன், இப்ப நான் வந்து ஒரு அபியூசிவ் ஃபேமிலில இருந்து தான் வந்தேன். எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து ரெகுலரா போட்டு அடிச்சுட்டே இருப்பாரு, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அகைன் இதெல்லாம் வந்து உங்க ஃபீல் பண்ற மாதிரி என் மேல உங்களுக்கு பரிதாபம் வரணுன்றதுக்காக நான் அதை சொல்லல. சோ நீங்க அந்த பரிதாபத்தோட ஒரு பிராக்டிக்கலா இதை பாருங்க, இது பிராக்டிக்கலா பாருங்க. ஒரு அம்மா வந்து என்னை வந்து தயார் பண்றாங்க, நான் சீக்கிரம் செத்துற வேண்டாம், நீ தான் உன் தங்கச்சியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே என்ன கண்டிஷன் பண்றாங்க. சோ எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வந்துருச்சு. அண்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் லாஸ். ஓகேவா? சோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு தாட் ரொம்ப சின்ன வயசுலயே வந்துட்டதுனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை, நான் இதை விட பெரிய விஷயம் நான் தாண்டிட்டேன்ற போது இது என்ன, நான் ஒரு இடத்துல தோத்துட்டேன். இப்ப நான் ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆட போறேன், அங்க தோத்துட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான், தோத்துட்டேன், அதுக்காக அந்த கேம் முடிஞ்சிச்சுன்னு இல்லை. எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பேஷனட்னா திருப்பி இன்னொரு கேம் போய் ஆட போறேன், அவ்வளவுதான். அந்த லெவல்ல தான் நான் அதை அப்ரோச் பண்றேனே ஒரு ப்ராப்ளமே. சோ நான் ஐ டோன்ட் வேல்யூ, இப்போ நான் எவ்வளவு ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறேன்றத பொறுத்துதான் அது எவ்வளவு எனக்கு வலியை ஏற்படுத்த போகுதுன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. சோ நீங்க இதை எப்படி ஓவர் கம் பண்ணுன்னு கேட்டா நான் எதுவும் ஓவர் கமும் பண்ணல, நான் வந்து எதுலயும் மாட்டவும் இல்லை. நான் அப்படியே ஜாலியா ஃபீல் பண்ணிட்டு ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் வாட் வாஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் மீ அண்ட் ஐ எம் டிராவலிங்ன்ற மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ. அண்ட் நான் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இந்த லைனும் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க அதை பிட்டின்னு நினைச்சுக்காதீங்க. லைக் அது ரிலேட்டபிள் ஃபேக்டர். நம்மள மாதிரியே ஒருத்தவங்க இல்ல அது புரிஞ்சுக்க முடியும். எனக்கு புரியுதுங்க, நல்லாவே புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு எப்படி அது கனெக்ட் ஆச்சு, வாட் யூர் கோயிங் த்ரூன்றது எனக்கு தெரியல. பட் நீங்க ஒரு கேள்வி கேட்கறதுனால எனக்கு நான் ஃபீல் பண்றதை சொல்றேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியல. நான்
நம்ம எல்லாருமே எல்லாரையும் நம்பியும் வாழல, நம்பாமலும் வாழல. எனக்கு எனக்கு வெளில வந்தோடனே மேபி நான் கொஞ்சம் நம்புறதை கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் முன்னாடி நான் எல்லாரையுமே நம்புவேன், எல்லார்ட்டையும் அப்படியே பயங்கரமா பேசிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு எல்லாரையும் பார்த்தா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பயம் ஒண்ணு வருது. அது வந்துட்டு அது எனக்கு அது நீங்க இப்போ ஓவர் கம்னு சொல்லும் போது அது வந்துட்டு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆஹ் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே அது. பட் நான் ஐ ஸ்டில் ட்ரை டு பிலீவ் த அதர் பர்சன் நான் சொல்றேன். இப்போ Yeah, புரியுது. இப்ப நமக்கு நம்ம மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒண்ணு வச்சு நம்ம சர்வை பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் அது எல்லா நேரமும் ஹெல்ப் பண்ணுமான்றது தெரியாது. ஸோ அந்த அடுத்தவங்களை நம்புற ஒரு 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 சின்ன ஒரு விஷயத்த வந்து ஐ எம் ட்ரைங் டு பிராக்டிஸ் அகைன் பிகாஸ் இட் வாஸ் ஆல்ரெடி தேர். பட் ஐ சம்ஹவ் கொஞ்சம் நடுவுல பயமா இருந்தது அது. பட் அது வந்துட்டு இப்போ கொஞ்சம் சரியா என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அந்த பயம் அடுத்தவங்களை நம்புற ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கிங் ஏரியால தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ, அண்ட் சூப்பர். நீங்க சொல்றது புரியுது ப்ரோ. அண்ட் ஜென்ரலா உங்களை ஓவர் திங்கிங்னு இல்ல லைக் நார்மலா நினைப்பாங்கல்ல, அது கூட எனக்கு வந்து அது ஓவர் திங்கிங் இல்லைன்னு தோணும். அது நார்மலா நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நம்ம எந்த வேல திங்க் பண்றோம் அப்படின்றது கிடைக்கிறது. சோ அது அடுத்தவங்க பர்சனோட வேர்ல்ட நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த பர்சன் பத்தி புரிஞ்சுக்கணும்னு நீங்க போடுற எஃபோர்ட், அப்படிதான் நான் அதை பாக்குறேன். யூசுவலா ஜென்ரலா சுத்தி நடக்கிறது அப்சர்வ் அது இப்போ நீங்களும் இருக்கீங்களா, இப்ப நீங்களாம் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றீங்களா, இதெல்லாம் நான் ஒரு மாதிரி என் கிரியேட்டிவ் கண்டென்ட்டுக்காக நான் உள்வாங்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இந்த விஷயத்த ரசிக்கிறாங்க, இந்த விஷயத்த ரசிக்கிறாங்க. நான் ரொம்ப இது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து பேக்ரவுண்ட் ஆஃப் த மைண்ட்ல வந்து எனக்கு வந்துட்டு ஓ இப்படி இருக்கு, இது நம்ம ரசிக்கிறாங்க, இது நம்ம பட் இது இல்லாம ரசிக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. இப்ப இது நீங்க மட்டுமே உலகம் கிடையாதுல்ல எனக்கு. நான் உங்களுக்கு மட்டுமே நான் படம் பண்ணல. சோ அவங்க எல்லாம் எதை ரசிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இப்போ ஐ டோன்ட் டேக் நேம்ஸ், பட் இப்ப அதர் பிபி கண்டஸ்டன்ஸை பிடிச்சவங்க கூட இருப்பாங்கல்ல. பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு பிடிச்சிருக்கும்ல. இப்ப நான் வந்து எக்ஸாம்பிள் இல்லையே. சரி சரி ஓகே நீங்க ஃப்ரீயா விடுங்க. ரொம்ப ப்ரோ ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. இல்ல இல்ல சாரி டு இன்டரப்ட். ரொம்ப நேரமா ஒரே ஒருத்தர் மத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு சில பேரும் வந்து லைக் ரிப்பீட்டடா பேசினாங்க. பட் நடுவுல பேசிட்டாங்க. நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு 2 விஷயம் மட்டும் நான் 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் லிசனருக்கு போயிடுறேன். ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சது, இந்த இன்டர்வியூ வியூஸ் அந்த ₹1 இதை சொன்னீங்கல்ல, அது என்ன? சும்மா சொன்னேன். என்ன வந்து எல்லாருமே போன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து போயிட்டு ஒரு சேனல்ல போயிட்டு இவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்ன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் அங்க ஒரு கேம் ஆடினேன், அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ன தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு நான் விட்டேன். அதுக்கு மேல ஏன்னா இப்போ அது ஒரு வேலை அது என்ன உண்மையா அஃபெக்ட் பண்ணியிருந்தது, என்ன ஒரு கெட்ட பேர் எனக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்றதுன்னா நான் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருக்கலாம். அப்ப கூட நான் பண்ணிருப்பேனான்றது எனக்கு தெரியல. நான் போய் அந்த மாதிரிலாம் போய் நான் நல்ல மாதிரிலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். பட் அது எப்படி சொல்லுது, எனக்கு நீங்க சொல்றது புரியுது. நான் அதோட இன்னொரு கன்க்ளூஷன் இது ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு நான் போறேன். நீங்க பேட்மேன் இதை லைக் அட்மைட் பண்றீங்க, நீங்க அனிமேஷன்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. உங்க ஜானர் வேற மாதிரியா இருக்கலாம். பட் என்னோட இதுல இருந்து ஒரு லைக் ஒரு பர்சனல் ரெக்வெஸ்ட், பேட்மேன் மாதிரி ஒரு விமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஒரு சூப்பர் ஹீரோ இதை வந்து கிரியேட் பண்ணுங்க, அனிமேஷன் பண்ணுங்க. ஐ வுட் பி லைக் லுக்கிங் ஃபார் இட். அண்ட் யா, thank you so much. Advance happy birthday. லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் மீட் பண்ணி உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய இன்டெலெக்சுவல் நான் பேச தெரியாத பொண்ணு போல இருக்குன்னு நினைச்சிட்டேன் நான் ஃபர்ஸ்ட். நீ இவ்வளவு பேச, நீ முதல்ல பேசணும் இல்ல இந்த மாதிரி. நீங்க முதல்ல பேசுங்க ப்ரோ, நீங்க முதல்ல பேசுங்க ப்ரோ. 4 பேர் தள்ளி விட்டல முன்னாடி. நான் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணா மன்னிப்பு கேட்டாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. அவங்க கிட்ட நான் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் ஒன்றும் அப்படி சீரியஸா எடுத்துக்கல, இதெல்லாம் கேம்ல சகஜம் தானேன்ற மாதிரி தான் நான் பேசி நான் விட்டுருவேன். அதை தாண்டி நான் பேசினா அதை நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது, பேசலன்னா என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. நான் அதனால இந்த சோனுக்குள்ளேயே நான் போவே இல்லை. நான் அப்படியே வந்தாங்களா வந்த ஹாய்னா ஹாய், பைனா பை, அப்படியே தலையை குடிச்சிட்டு வரோம், போயிருந்தா போயிடலாம், இல்ல பேசணும்னா பேசலாம். அது என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குன்றத பொறுத்து தானே. எனக்கு யாரு மேலேயும் காண்டு அதனால கிடையாது. நான் ஒர்க் பண்ணா கூட ஒர்க் பண்ணேன். பிரதீப் ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த இன்டர்வியூமே கொடுக்காம ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவரோட ஜேர்னியை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படி என்னென்னலாம் நினச்சாரு, எப்படி ஃபேஸ் பண்ணாருன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ்கிட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தை நிறையா பேசவும் செஞ்சுருந்தாரு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லா பேருமே பிரதீப்டா அவரோட மூவி அப்டேட் பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தானா, இப்போதைக்கு நான் எந்த மூவியுமே பண்ணல, ஜஸ்ட் செக் மட்டும் தான் வாங்கியிருக்கேன், அதை டெபாசிட் கூட பண்ணலை. ஸோ ஸ்டோரி டெவலப்பிங் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, இப்போ நான் இன்னும் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் சொல்லியிருந்தாரு.